யோசேப்பு உன்னுடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புக்கு எதிராக தன்னுடைய சொந்த சகோதரர்களை எழுப்பினார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நான் உள்ளம் கலங்கி போவதற்கு, நான் உள்ளம் உடைந்து போவதற்கு காரணம் சில நேரம் என்னுடைய சொந்த குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம். வெளியில நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா முதலாவது காரணம் என்னுடைய சொந்த குடும்பத்தில் சொந்த சகோதரிகள், அவர்கள் மத்தியில், அவர்கள் நடுவாக நான் மனம் கலங்கி வேதனைக்குள்ளாகிற சந்தர்ப்பங்கள் பலது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். அவருடைய வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு பாருங்க, யோசேப்பு என்ற ஒரு நபர் பைபிள்ல, பழைய ஏற்பாட்டில் அவனை சொந்த சகோதரர்கள் எகிப்திலே அடிமையாக வித்தார்கள். ஆனா அந்த அடிமைத்தனத்தில் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தொடக்க நூல் 41:38 வசனம் சொல்லுகிறது, பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறையாவி பெற்றுள்ள இவரை போல வேறொருவரை நாம் காண முடியுமோ என்றார். என்ன சொன்னார்? இறைவனுடைய ஆவியை நிரம்பியிருக்கிற இவனை போல வேறொருவரை நாம் பார்க்க முடியாது என்று அங்கே எகிப்திலே இருக்கின்ற பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், யோசேப்பு காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு வேளையிலும் துன்பத்திலும் கலக்கத்திலும் அவன் ஆண்டவரை கண்ணோக்கினான். அவனுடைய உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருந்தது. அவன் மனம் கலங்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய கண்ணோக்கு, அவனுடைய பார்வை ஆண்டவரை நோக்கி இருந்தது. எபிரேயர் 12:2 சொல்கிறது, நம்பிக்கையை தொடங்கியவரும் அதிலே என்னை வழிநடத்துவருமாகிய ஆண்டவர் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். Fix your eyes unto Jesus. ஆண்டவர் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். ஆண்டவர் இயேசுவின் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். பிரியமான அன்பு சகோதரங்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். என்னத்தை கேட்கிறோம்? எதை நோக்கி தட்டுகிறோம்? எதை தேடுகிறோம்? என்னத்தை கேட்க போறோம்? எனக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எழுதி கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறோமா? ஆண்டவர் சொல்ல, நீ கேட்பதற்கு முன்பதாக உன் தேவையை நான் அறிவேன். நீ கேட்பதற்கு முன்பதாக உன் தேவையை நான் அறிவேன். ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, விண்ணக தந்தையை நோக்கி நீங்கள் கேட்டால் தூய ஆவியானவரை கொடையாய் கொடுப்பது எத்தனை உறுதி. லூக்கா நற்செய்தி 11 தூய ஆவியானவரை கொடுப்பது எத்தனை உறுதி. அப்ப யோசேப்புக்குள்ளே கடவுளுடைய ஆவியானவர் இருந்ததைத்தான் அங்கே பார்த்தார்கள். அவனுடைய செயல், அவனுடைய சாட்சிய வாழ்வு, அவனுடைய வாழ்க்கை எல்லாம் மற்றவர்களை விட வித்தியாசமானதாக இருந்தது. பரிசுத்த ஆவியை நிரம்ப பெற்ற யோசேப்பினுடைய வாழ்வு கடவுளுக்கு சாட்சியாக இருந்ததை பார்த்தார்கள்.